ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீஸ் ஆஃப் கோட். நான் உங்கள் பீஸ் ஆஃப் கோட் அருண். இந்த வீடியோவில் நம்ம கம்பைலர் வர்சஸ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வந்துட்டு பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன, அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈன்னு ஒருத்தர் இருக்காரு அண்ட் அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அண்ட் தென் டீன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதாவது தமிழ் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டு லாங்குவேஜும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அண்ட் இந்த வேலையை டிரான்ஸ்லேட்டர் வேலையை செய்யறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் அவைலபிளா இருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்டர்பிரட்டர்னு ஒருத்தர் இருக்காரு அண்ட் கம்பைலர்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைலர் எடுத்துக்கலாம். ஸோ கம்பைலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கிலீஷ், அதாவது பேச நினைக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜை எடுத்துக்குவார், வாங்கிக்குவார். என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை கம்ப்ளீட்டா வாங்கிக்குவார். அண்ட் தென் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு தமிழில் டோட்டலாக டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே தமிழ்கிட்ட சொல்லிடுவார். ஓகேவா? என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே டோட்டலாக வாங்கி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கிட்ட சொல்லிடுவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது கம்பைலரோட வேலை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேசணும்னு நினைக்கிற லைன்ஸை, அதாவது பேசணும்னு நினைக்கிறத ஒவ்வொரு லைனாக எடுத்து ஒவ்வொரு லைனாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கிட்ட சொல்லிடுவார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கிட்ட சொல்லிடுவார். அடுத்தது ரெண்டாவது லைன் என்னன்னு கேட்டு ரெண்டாவது லைனையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கிட்ட சொல்லிடுவார். இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வர வரைக்கும் ஒவ்வொரு லைனாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இன்டர்பிரேட்டரோட வேலை. ஓகே? அண்ட் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஹை லெவல் கோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கோட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹை லெவல் கோட் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல எழுதுற சின்டாக்ஸ் எல்லாமே ஹை லெவல் கோடுன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அது இங்கிலீஷ்ல இருக்குல்ல, அது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஹை லெவல் கோட்னா ஹியூமன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதாவது மிஷினுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ அதை நம்ம ஆப்ஜெக்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்க இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுறத அப்படியே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாத்திர டிரான்ஸ்லேட்டர் தான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டோட்டலாக ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற கோட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு டோட்டலாக அதை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கம்பைலர். இதுவே இன்டர்பிரட்டர்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு லைனாக எடுத்து ஒவ்வொரு லைனையும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றி அதை கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணுறது தான் இன்டர்பிரட்டர். இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து வேற லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க, நம்ம தமிழில் பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே டப் பண்ணி வச்ச மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் அவங்க ஒவ்வொரு தடவை நம்ம மூவி பார்க்கும்போதும் டப் பண்ணிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்டே டப்பிங் முடிச்சிருப்பாங்க, அதை தான் நம்ம பார்ப்போம். இதுதான் வந்துட்டு கம்பைலர். அண்ட் இன்டர்பிரட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல ஒரு லீடர் பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸையும் இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ இதுதான் இன்டர்பிரட்டர் பண்ற வேலை. இந்த ரெண்டுக்கும் இதில் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புரியலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் ஆல்சோ நம்ம சோஷியல் மீடியாலையும் நீங்க எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ லைக் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், எதில் வேணா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பார்க்கலாம். ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதியிருக்கிற கோட்ஸை எடுத்து அதை டோட்டலாக அப்படியே ஆப்ஜெக்ட் கூட மாற்றும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றினதுக்கப்புறம் அதை ஒரு இஎக்ஸி ஃபைலாக கிரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்ம சோர்ஸ் ஃபைலில் ஒன்று எழுதியிருப்போம், அதாவது ஹை லெவல் கோட் வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல் எழுதியிருப்போம், அதை எடுத்து இஎக்ஸி ஃபைலாக மாற்றும், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிற இஎக்ஸி ஃபைலாக மாற்றும். அந்த இஎக்ஸி ஃபைலை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே? ஸோ கம்பைலரில் இந்த 3 ப்ராசஸ் நடக்கும். இதுவே இன்டர்பிரட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே சோர்ஸ் கோட் இருக்கு, அந்த சோர்ஸ் கோடில் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கும், அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து ரெண்டாவது லைன் எடுத்துக்கும், அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாற்றும், அதாவது ஆப்ஜெக்ட் கோட மாற்றும், அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதே மாதிரி தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன் அன்டில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வர வரைக்கும் ஒவ்வொரு லைனை எடுத்து அதை ஆப்ஜெக்ட் கோட மாற்றி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் இன்டர்பிரட்டரோட வேலை. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம், அதாவது கம்பைலர் வர்சஸ் இன்டர்பிரட்டர். இப்போ தான் நம்ம மெயின் டாபிக் உள்ள வரோம். ஸோ கம்பைலர் வந்துட்டு ஃபாஸ்டர் இன் எக்ஸிக்யூஷன், இன்டர்பிரட்டர் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோயர் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ
இன்டர்பிரட்டர் லைன் பை லைனாக தானே எடுத்துக்குது, அது சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. டோட்டல் எக்ஸிக்யூஷன், ஓவரால் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து என்னதான் கம்பைலர் இனிஷியலாக டைம் எடுத்துட்டாலும் ஓவரால் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கம்பைலர் தான் ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைண்டிங் எரர்ஸ் ஆர் ஹார்டர் இன் கம்பைலர் அண்ட் ஃபைண்டிங் எரர்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஈஸி இன் இன்டர்பிரட்டர். அதாவது டீபக்கிங்னா என்ன அப்படின்னா எரர் கரெக்ஷன் தான். ஓகே, ஸோ எரர் கரெக்ஷன் இஸ் ஈஸியர் இன் இன்டர்பிரட்டர் வென் கம்பேர்டு டு கம்பைலர். ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம எழுதுற ஹை லெவல் கோட்ல ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா என்னென்ன எரரோ எல்லா எரரையுமே அப்படியே லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு காட்டிடும். அதாவது கம்பைலர் என்னென்ன எரர்ஸ் இருக்கோ எல்லா எரர்ஸையுமே அவுட்புட் பேஜ்ல வந்துட்டு காட்டிடும். இதுவே நெக்ஸ்ட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனா எடுத்துட்டு அந்த லைன்ல வந்துட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், தப்பா இருந்தது அப்படின்னா அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிட்டு அந்த எரர் வந்துட்டு என்ன அப்படின்னு காட்டும். ஸோ ஒவ்வொரு எரரை நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம் இன் இன்டர்பிரட்டர். அதாவது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரியேட் மெஷின் கோட் ஃபைல். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இஎக்ஸி ஃபைல் கிரியேட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டஸ் நாட் கிரியேட் எனி எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் இன் இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டரில் வந்துட்டு நான் C++ ஃபைல் வந்துட்டு hello world ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு ஃபைல் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ அதை ரன் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தேன் அப்படின்னா hello world வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இஎக்ஸி ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு, அப்ளிகேஷன் ஃபைல். அதாவது இன்னொரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பைட் கோடு தான் இருக்கும், அதை நம்மளால வியூ பண்ண முடியாது. ஸோ இதில் 0s and 1s இருக்கிற ஃபைல் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்டர்பிரட்டரில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியும். ஸோ பைத்தானை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ஐடிஎல்இ கொடுத்தா ரன் பண்ண முடியும். ஸோ எடிட் வித் ஐடிஎல்இ கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு, ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரா ஃபைலும் வந்துட்டு கிரியேட் ஆகல. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ C++, அதாவது கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அதாவது ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சோர்ஸ் கோட் அண்ட் இட் இஸ் அதாவது கம்பைலர் வந்து சோர்ஸ் கோடில் இருந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், பட் இன்டர்பிரட்டர் வந்துட்டு டிபெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கம்பைலரில் இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம இந்த இஎக்ஸி ஃபைலை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த சோர்ஸ் கோட் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுவே இன்டர்பிரட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோட் ஒவ்வொரு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சோர்ஸ் கோடை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் ரெக்வயர்ஸ் மோர் மெமரி. நம்ம பார்த்த மாதிரி இஎக்ஸி ஃபைல் கிரியேட் ஆச்சுல்ல, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைல் கிரியேட் ஆகிறதுனால இதுக்கு கம்பைலருக்கு வந்துட்டு மோர் மெமரி தேவைப்படும், இன்டர்பிரட்டருக்கு வந்துட்டு அது தேவைப்படாது. ஸோ கம்பைலர் நோ நீட் டு ரன், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும்தானே கம்பைலரோட வேலை. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி இஎக்ஸி ஃபைல் கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னா இஎக்ஸி ஃபைல தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ கம்பைலர் அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நோ நீட் டு ரன் வைல் எக்ஸிக்யூஷன். ஸோ இன்டர்பிரட்டர் நீட் டு ரன் வைல் எக்ஸிக்யூஷன். ஏன்னா இன்டர்பிரட்டர் வந்துட்டு லைன் பை லைனாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதான் இன்டர்பிரட்டரோட வேலை. ஸோ ரன் ஆச்சுன்னா மட்டும்தான் இன்டர்பிரட்டர்னால மட்டும்தான் ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா C++, ஜாவா, C# இதெல்லாமே வந்துட்டு கம்பைலர் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். ஸோ பைத்தான், பெர்ல் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம பீஸ் ஆஃப் கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.